தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை விஜய் பேசியிருக்கிறார். முக்கியமாக எந்த அழுத்தமும் இல்லை, அந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்த காட்சிகளையும் பார்த்திருந்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய உரையை கவனிச்சிருப்பீங்க. பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையும் விமர்சித்து பேசியிருந்ததை கவனிக்க முடியுது. என்ன புரிஞ்சுக்க முடியுது இந்த அவனுடைய உரையில? இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பேசிய பேச்சிலே ரொம்ப ஷார்பஸ்ட் பிளஸ் பப்ளிக் கிட்ட ரொம்ப ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஸ்பீச்சா நான் இதை பாக்குறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஊழல் அப்படிங்கிற பாயிண்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஏன்னா மக்கள் கிட்ட அந்த விஷயம் ரொம்ப ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 38 நாட்களாக அவர் அமைதியாக இருந்தார். அதற்கான விமர்சனங்கள் பல எழுந்தது. பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா, அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். பாஜக என்ற பெயரை உச்சரித்திருக்கிறார். அதிமுகவையும் தன்னோட லைன் ஆஃப் ஃபயர்ல கொண்டு வர்றாரு. ஊழல் அடிமை கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுக பெயரும் இந்த மீட்டிங்ல அவர் பண்ணல. எல்லாருக்கும் அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. திமுகவுக்கு தீய சக்திங்கிறாரு. அதிமுகவை ஊழல் மற்றும் அடிமை சக்தி அப்படிங்கிறாரு. சோ அவர் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட். அதாவது தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் இணையாது அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்லைனாலும் நாங்க தனிச்சு போட்டிடுவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோலிஷன் பார்ட்னர்ஸ் இருந்தாதான் நாங்க போட்டியிடணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, நாங்க அதை பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது விஜய் அவர்கள் மீது என்னை போன்ற பத்திரிகையாளர்களும் நிறைய பத்திரிகையாளர்களும் வைத்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கேடர்ஸை டிசிப்ளின் பண்ண மாட்டேங்கிறாரு, கட்சியில யூனிட்டி அது போன்ற விஷயங்களை பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லும் போது இன்னைக்கு அதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, நிர்வாகிகளை பார்த்து அவங்கள சுதந்திரமா நீங்க செயல்பட விடணும், அவங்கள ஒத்துழைக்க விடணும், மக்கள் கிட்ட போகணும், நீங்க ரீச் பண்ணணும், பூத் லெவல் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. ஸோ தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு உரையா நான் இதை பாக்குறேன். இன்னொன்னு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இந்த ஸ்பீச்ல நிறைய இருக்கிறது. அதாவது திமுக அதிமுக இந்த ரெண்டு பேர் தான் இங்க பெரும் சக்திகள். அந்த ரெண்டு பேரையும் நான் எதிர்க்கிறேன். அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறவங்க பேரை நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறதும் அந்த என்டையர் ஸ்பீச்ல அவர் சொல்றாரு. பட் பாஜக பேரை ஏன் அவர் உச்சரிக்க மாட்டேங்கிறாருன்னு எல்லாரும் கேட்டிருக்கிற கேள்விக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாஜக அப்படிங்கிற பாஜகவுக்கு அடிமையாக தான் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தையும் சொல்றாரு. சோ நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பீச்ல இருந்திருக்கு. ஒரு பவர் பேக்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு விஜய் அவர்கள் பேசும்போது அவர்களுடைய தொண்டர்களுக்கு என்னென்ன இது தேவையோ, எலெக்ஷனுக்கு முன்னால் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன அட்வைசஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த பவர் பேக்ட் ஸ்பீச்ல இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் மேனிஃபெஸ்டோ அது போன்ற விஷயங்களை பற்றி பேசி இருக்கலாம். ஆனால் இந்த 17 நிமிட ஸ்பீச் பாத்தீங்கன்னா, இந்த 17 நிமிட ஸ்பீச்ல அவருடைய தொண்டர்களுக்கான நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கிறாரு. இன்னொன்னு பொதுமக்களுக்கும் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரையுமே நாங்க எதிர்க்கிறோம், அவங்களுக்கு எதிரான சக்தியா தான் நான் வந்திருக்கிறேன். முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டுல என்ன சொன்னாரோ அதை மிகவும் வெளிப்படையாக ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது. சோ அதனால அந்த ரெண்டு கட்சியோடையும் அவர் அலையன்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக பல முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். முதற்கட்ட கருத்துக்களுக்கு நன்றி திரு சிவபிரியன்.